இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் சில போட்டோஸை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சு அதனால எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சிருந்தேன். பட் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. பாருங்க. இந்த போட்டோஸ்ல உங்களுக்கு என்ன தெரியுது? சொல்லுங்க. சரி விடுங்க. நீங்க எதுக்கு சொல்லணும்? நான் சொல்றேன் இந்த போட்டோல எனக்கு என்ன தெரியுதுன்னு. இதோ இந்த போட்டோல நிக்கிற இந்த ஆளு அந்த பொண்ணோட காதல்ல மொத்தமா விழுந்துட்டான். அவன் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல. பாருங்க, எல்லா போட்டோஸையும் கவனமா நீங்க பாருங்க. மொத்த போட்டோஸ்லயும் உங்க பார்வை இவ மேலதான் இருக்கு. அப்படியே நீங்க அவளை அரவணைச்ச மாதிரியே இருக்கீங்க. உங்களோட போக்கஸ் மொத்தமும் இவ மேல மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஆதாரம் வேணுமா? இந்த வீடியோ பாருங்க. பாருங்க எப்படி அவளோட டான்ஸ் ஆடுறீங்கன்னு பாருங்க. ஏதோ பல வருஷங்களா இந்த மூமெண்ட்டுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருக்கு. அந்த மூமெண்ட் முடியவே கூடாதுங்கிற உணர்வு தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது. இந்த ராதிகா இன்னொருத்தரோட மனைவி இல்ல, உங்க மனைவி மாதிரி இருக்கா. நான் அவனும் அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல மோகன். காதால கேக்குறதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் அது நான் இல்ல, வேற யாருமே இக்னோர் பண்ண முடியாது. மோகன் கடந்த 7 வருஷங்கள்ல நீங்க எந்த ஒரு பொண்ணை பத்தியுமே பேசி நான் பார்த்ததே இல்ல. நீங்க எப்ப பேசினாலும் உங்க வாயில வர ஒரே பேரு ராதா. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? உங்க வாழ்க்கையில ராதாவோட இடத்த ஒருத்தர் பிடிக்க முடியும்னா அது நானா இருக்கலாம்னு தோணுச்சு. இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது நான் உங்க வாழ்க்கையில இடம் பிடிச்சிருவேன்னு நான் நம்பினேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. இப்ப அந்த இடத்த இந்த ராதிகா எடுத்துட்டா. நான் ராதா கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் மீரா. மேபி வாழ்க்கை முழுக்க மீராவாவே இருக்கலாம். பட் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ராதிகா இன்னொருத்தரோட மனைவிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அவளுக்கு ஒரு பையன் இருக்கா. அதை விட பெரிய விஷயம் அவ உங்க பக்கத்து வீட்டுக்காரி. இதுல நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, உங்க பசங்க, உங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அவங்களையும் இந்த பிரச்சனையில சேர்க்க போறீங்களா? நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மோகன், அதோட மொத்த பாதிப்பும் உங்க 2 பேரோட குடும்பத்து மேல ஏற்படும். நம்ம காதல்ல இப்போ நம்ம 2 பேர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தர் காதலிக்கிறோம்னு நினைப்பானோ அது மாதிரி இல்ல. காதல் 2 பேரை மட்டும் சேர்க்கறது இல்ல, 2 குடும்பத்தை முழுசா இணைக்கிற விஷயம். ஒருவேளை அந்த காதல்ல ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அந்த காதல் 2 குடும்பத்தையும் மொத்தமா உடைச்சிரும்.